ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுவையான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் துருவின தேங்காயை சேர்த்து துருவின தேங்காயில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுக்கும் பொழுது அதில் இருக்கிற தண்ணியெலாம் ட்ரை ஆகிடும், உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெல்லம் கரையணும். வெல்லம் கரையாத முன்னே நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ நான் டேஸ்ட்டுக்காக ஒரு கை முந்திரி திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். முந்திரி திராட்சை சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் கூடுதல் சுவை கிடைக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு பூரணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் என்ன செய்யலான்னா, தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா லம்ஸ் வர டைமில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மைதா மாவு ஏன் சேர்க்குறோன்னா, கொழுக்கட்டை 10 மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும், காஞ்சி போகாது. இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இப்போ நான் 2 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு அரிசி மாவு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம்னா, கையால் நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் கரெக்டான பதம். ஸோ நம்ம கொஞ்சமாக கையில் ஆயில் தடவிட்டு நல்லா இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இது சரியான பதம். இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு நல்லா உருட்டிக்கிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் வாழை இலையில் எண்ணெய் தடவி நம்ம அதிரசம் தட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா பூரணம்? ஸோ அந்த பூரணத்தை எடுத்து இந்த சென்டர் பாயிண்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், பூரணத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்படி தட்டிட்டு இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளுக்கு எல்லா பகுதியிலுமே கொழுக்கட்டை சாப்பிடும்போது கடிப்படும் இந்த ஸ்வீட்டு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஷேப்பு இல்லை ஃபோர்க் இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்க்கை வச்சு ஷேப்பு பண்ணி உங்களுக்கு என்ன ஷேப்பு பிடிக்குதோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த ஷேப் ஈஸியாக இருக்குது. ஸோ நான் இந்த ஷேப்பை ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் மற்ற கொழுக்கட்டைகள்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது இன்னொரு மெத்தடு. நான் கட்லெட் ஷேப் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இந்த மாதிரி உருட்டிட்டு சென்டர் பாயிண்டில் பூரணம் வச்சுட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கையால் நல்லா ரோல் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ கையால் நல்லா ரோல் பண்ணிவிட்டு அங்கங்கே கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வாழை இலையை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாழை இலையில் வச்சு நல்லா உருட்டும் போது எந்த ஒரு விரிசலும் ஓட்டையும் இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், கட்லெட் ஷேப்பு அழகாக வரும்.
பாருங்கள், எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் அழகாக கட்லெட் ஷேப்பு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இதே போல் மற்ற கொழுக்கட்டைகளையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த ஷேப்பில் ஒரு 5 கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கிறேன். 5 கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு கட்லெட் ஷேப்பில். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான். இட்லி பாத்திரத்தில் வச்சு நான் கொழுக்கட்டையை வேக வச்சுட்டேன். ஸோ இப்போ நமக்கு சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 10 மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை காஞ்சி போகாமல் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.